திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஆடிப்பெருக்கு என்பது தமிழ் மாதமான ஆடியின், அதாவது ஜூலை நடுப்பகுதியில் 18வது நாளில் கொண்டாடப்படும் விழா ஆகும். இன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் என்றாலே ஆன்மீக மாதம். ஆடி மாதம் அம்மன் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்பது நீரோடும் நிலத்தோடும் காலத்தோடும் தொடர்புடைய அறிவியல் பூர்வமான மரபு விழா. தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக காவிரி பாயும் பகுதிகளில் இந்த விழா கோலாகலமாகவும் குதூகலத்துடனும் நடைபெறுவது வழக்கம். ஆடிப்பெருக்கு என்பது ஆன்மீகம் சார்ந்தது மட்டுமல்ல, நீரின்றி அமையாது உலகு என்பதை உணர்ந்த நம் முன்னோர்கள் அதை போற்றுவதற்காகவும் நன்றி கடன் செலுத்துவதற்காகவுமே காலம் காலமாக இந்த விழாவினை கொண்டாடி வருகின்றார்கள். இதுதான் இந்த விழாவுக்கான முதன்மை நோக்கமாகவும் இருந்திருக்கிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். இந்த நாளில் காவிரி தாய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது. அதே போன்று ஆடி 18 அன்று காவிரி தாய் அனைத்து நீர்நிலைகளிலும் வியாபித்திருப்பாள். அதனால் தான் ஆடிப்பெருக்கு அன்று நாம் நீர்நிலைகளுக்கு பூஜை செய்து நம் நன்றிகளை தெரிவித்து வழிபடுகின்றோம். ஆடிப்பெருக்கன்று தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கும் பண்டிகை ஆகும். பெருக்கு என்றால் பெருக்குதல் என்று பொருள்படும். இந்த நாளில் தொடங்கும் செயல்கள், வாங்கும் பொருட்கள் பல மடங்கு பெருகும் என்பதனால் இந்த நாளை ஆடிப்பெருக்கு என்று கூறுவார்கள். ஆடிப்பெருக்கினை 18ஆம் பெருக்கு என்றும் ஆடி 18 என்றும் கூறுவார்கள். ஆடி மாதத்தில் 18வது நாள் என்று நாளின் எண்ணிக்கையை கணக்கில் கொண்டு நடத்தப்படும் ஒரே விழா இதுவாகும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி. விளைநிலங்களில் முதல் மழையை கொண்டு வரும் மாதம் ஆடி மாதம். கோடை வெப்பம் தணிந்து பருவமழை ஆரம்பிக்கும் காலம் ஆடி மாதம் என்பதால் முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்றனர். ஆடிப்பெருக்கு நாளில் விதைத்தால் தைப்பொங்கலுக்கு அறுவடை செய்யலாம் என்பது தமிழர்களின் வழக்கமாகும். எனவே விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்கும் ஆறு, ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளை போற்றும் விதமாக தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் விழாதான் ஆடிப்பெருக்கு என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி, ஆடிப்பெருக்கு நன்னாளில் எனது நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோரும் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.